திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு ராகவன் மனுஷபுத்திரனும் சரி ஹாஜாகனியும் சரி இது வந்து ஒரு இன அழிப்பின் தொடர்ச்சி, அதற்கான எல்லா பின்னணியும் அதற்குள்ள இருக்கு அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. இது வெறும் மத மோதல் அப்படின்னு பார்க்கணுமா, மத வன்முறைன்னு பார்க்கணுமா, இல்ல வந்து இன அழிப்பின் தொடர்ச்சிங்கிறத நீங்க ஏற்றுக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேங்க, ஒரு இன அழிப்பின் தொடர்ச்சி என்று சொன்னால் நிச்சயமாக தலையிட வேண்டும், கண்டிக்க வேண்டும். நம்ம வந்து கண்டிக்க தவறினால்தான் இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தான்ல பாத்தீங்கன்னா தலிபான் உள்ள வந்த உடனே பாம்பியான் புத்தர் சிலையை உடைச்சாங்க. அது யாரும் பூம் பெருசா யாரும் கண்டுக்கவே இல்லை. இந்த மாதிரி பல இடங்கள்ல பாக்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பார்த்தேன்னா, போன வியாழக்கிழமை நடந்த ஒரு கலவரம், அங்கே கைகலப்பு நடந்திருக்கிறது, அதனுடைய தொடர்ச்சியாக தான் பாக்குறேன். ஆனா இவர்கள் சொல்லுவது போல நாளைக்கு இது ஒரு இன அழிப்பினுடைய தொடர்ச்சி அந்த மாதிரி ஒரு டிரைவரை புத்த பிட்சுவோட டிரைவரை ஒருத்தர் அடிக்கிறாரு, அதுக்கு உடனே வந்து இந்த மாதிரி மாறுமா? மாறுறதுக்கு தேவையான ஒரு சூழலை அங்க ஏற்கனவே யாரோ உருவாக்கி வைக்காம அது உடனே மாறுமா அப்படின்னு அதுதான் சொல்ல வரேன். உலகத்துல எந்த கலவரத்தையும் யாரும் ஏற்றுக்க முடியாது. அது முசஃபர் நகர் கலவரமா இருந்தாலும் சரி, பாம்பேல வெடிக்கிற குண்டுக்காரங்களும் சரி, யாரும் அந்த கலவரம். நான் என்ன சொல்றேன், நம்முடைய பார்வை ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்றேன், வேற ஒன்னும் சொல்லல. நம்ம ஸ்டேட் ஸ்பான்சர்ட் டெரரிசம் சொன்னா இந்த அமைப்புகள், நேற்றுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ண அமைப்புகள் வரவேற்கிறேன். ஆனால் மீனவர்கள் அங்கே கடத்தப்படும் பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்க்கலையே. அதே போல காஷ்மீர்ல இஸ்லாமிய பஞ்சாயத்து தலைவர்கள் லக்ஷரி தொய்பாவால கொல்லப்பட்டார்கள், வான் பண்ணாங்க, ராஜினாமா பண்ண. அவர்களுக்காக இந்த போராட்டங்களை நான் பார்க்கலன்னு கேட்கிறேன். பாகிஸ்தானை எதிர்த்து குகன் ரொம்ப நேரமா பேசாம இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுட்டே வரேன். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பிரச்சனையை? இது மத மோதல்னு பாக்குறீங்களா, மதத்துக்கு எதிரான நடவடிக்கைன்னு பாக்குறீங்களா, இல்ல தமிழின அழிப்பின் தொடர்ச்சின்னு பாக்குறீங்களா? இது வந்து உடனடியாக கருத்து சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சுச்சுவேஷன் வச்சு பார்த்தோம்னா நம்ம வந்து இது ஒரு மத மோதல் தான். இது இன அழிப்பின் தொடர்ச்சியாக இருக்குமே ஆனால் அது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது. அப்பொழுது நம்ம வந்து அவசியம் தலையிட்டே ஆக வேண்டும். ஏன்னா இந்திய பெருங்கடலில் அமைந்திருக்கும் இலங்கையின் உடைய ஒவ்வொரு நடவடிக்கையுமே நாம் கண்காணிப்புக்கு உள்ளாக்க வேண்டும். அது இந்தியாவின் பாதுகாப்புக்கு நலன்களை சார்ந்தது. இந்தியாவின் கண்காணிப்புக்கு உள்ளாக்கணும்னா இது சம்பந்தமாகவும் இந்தியா ஏதோ கருத்து சொல்லணும். we must monitor the situation. அதாவது ஒரு செயலற்ற ஊமைகளாய் பார்த்து கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. இன அழிப்பின் தொடர்ச்சியா என்பதற்கு ஆதாரம் இருக்கின்றது. பள்ளிவாசல்களுக்குள்ளே போய் தொழுகைக்கு போனவர்களுக்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து விடுகிறார்கள். யாரும் அங்கிருந்து வெளியேற முடியாது. வீடுகளை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். உள்ளிருந்து இந்த வாட்ஸ்அப்பிலே பேசி நாங்கள் பள்ளிவாசல்களோடு சிக்கிக் கொண்டோம், வெளியே ஊரடங்கு உத்தரவு, எங்கள் வீடுகள் எரிக்கப்படுகின்றன என்று கண்ணீரோடு கதறி செய்தியை அனுப்பினார்களே, அதெல்லாம் தமிழ் மொழியில் தான். அவர்கள் வேறு எந்த மொழியிலும் பேசவில்லை. அவர்களுக்கும் நமக்குமான உறவு மொழி ரீதியிலானது. இலங்கையிலே வதைப்படுகின்ற தமிழர்கள், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேசிய இன பிரச்சனை தனியா ஒரு தலைப்பு பேசுவோம். ஆனால் இப்பொழுது அவர்கள் மொழியால் தமிழர்கள். இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை ஒரு சிறப்பு என்னவென்றால் அவர்களுக்கு தமிழை அன்றி வேறு மொழி தெரியாது. இங்க கூட ஆனா இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில கூட அங்கு பேசிய புத்த பிக்குகள் என்ன சொல்றாங்க, நீங்க தெருக்களுடைய பெயரை வந்து தமிழ்லயும் அரபிலையும் போடுறாங்க, அரபியில போடுவது தொடர்பாக மத்திய மொழியியல் துறைக்கு நாங்க புகார் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அரபி அங்க புதிதாக கொண்டு வருவதற்கு வந்த எதிர்ப்பு மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க. அதாவது நீண்ட நெடுங்காலமாக இலங்கையில சில பாரம்பரியங்கள், இலங்கை தமிழ் வானொலியில தான் இஸ்லாமிய நிகழ்ச்சின்னு ஒரு கட்டம்லாம் ஒதுக்கி நடத்துவாங்க. அங்கே நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய பாரம்பரிய முறை, அது தமிழர்களுக்கும் அங்க நல்ல உரிமைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில எப்பொழுதுமே ஒரு பயங்கரவாதம், ஒரு பாசிசம் தூண்டப்படும் பொழுது அவர்கள் பெற்றிருக்கின்ற நிலைகளை சுட்டிக்காட்டி மக்களுக்கு வெறியை தூண்டுவார்கள். அந்த வெறி தூண்டுதல் தான் இலங்கையிலே நடந்தது. இன்றைக்கு அரபு மொழியில போடுறதோ இல்லவோ, நீண்ட காலமாக உலகின் மிகச்சிறந்த அரபு கலாச்சாலைகள் அந்த தமிழ்நாட்டிலிருந்து கொழும்புல போய் அரபி படிச்சுட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. ஆகவே அது அந்த நாட்டில் அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியில எந்த மொழியில எழுதிக்கிறாங்க என்பது அவர்கள் தீர்மானிக்க. இது வந்து ஒரு அமைப்பு செய்த வன்முறையாக பார்க்க முடியாது. ஏன்னா இந்த அமைப்பை தோற்றுவித்தது, தொடங்கி வைத்தது கோத்தபயா அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சர்கள் விமல் வீரவன்ச, சம்பிக்க ரணவக்க, ரிசாட் பதியுதீன், ரவூப் ஹக்கீம், கோத்தபயா, இந்த 5 பேரும் தான்
பல அடிப்படைவாத மோதல்களுக்கு காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடியவங்க குற்றம் சாட்டுறாங்க. அவர்கள் ஆதரவோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த இன அழிப்பு அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் மீதான வன் செயல்களுக்கு காரணமாக இருக்காங்க. அதற்கு இலங்கை அரசு முழு ஒத்துழைப்பும் கொடுக்குது அப்படிங்கிற சார்ஜுக்கு இன அழிப்புனா இப்போ நான் என்ன கேட்கிறேன், தமிழ் முஸ்லிம்கள் இன அழிப்பு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எடுத்துட்டு போன தமிழர்கள் ஆர்ப்பாட்டம் பண்றது ஓகே. ஆனா இவர்கள் மதம் சார்ந்த தன்னுடைய மதத்தை சார்ந்தவர்கள் அங்கே தாக்கப்படுகிறார்கள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இல்ல, அதைத்தான் கேட்கின்றேன். இந்த மதத்தை இஸ்லாமியர்கள் அந்தந்த இஸ்லாமிய நாடுகள்ல இஸ்லாமியர்களே தாக்கப்பட்டு கொல்லப்படுகிறார்களே. நான் தான் சொல்ல, நீங்க என்ன பண்ண போறீங்க? இது வந்து மதம் சார்ந்த அரசியலா இல்லாட்டி இனம் சார்ந்த அரசியலா எதை செய்யறீங்க? இனம் சார்ந்த அரசியல் நீங்க செய்யறதுன்னு சொன்னா நேற்றைக்கு நடந்த ஆர்ப்பாட்டங்களை பத்தி பேசுறேன். இனம் சார்ந்த அரசியல் சொன்னா எத்தனையோ தடவை இந்த தமிழ் மக்கள் அங்கே அடிபட்டு இருக்கிறாங்க, நாடு உலக நாடுகளும் பண்ணிருக்கிறாங்க. ஏன் அதுக்கு பண்ணல? அதுதான் கேட்கிறேன். இந்தியா சம்பந்தப்பட்டது இந்தியர்கள் 40 இந்தியர்கள் அங்கே அப்டேட் பண்ணிருக்காங்களே, அவர்களுக்காக ஏற்பாடு பண்ணல. அந்த விஷயத்துக்குள்ளே சுத்தி நிக்கிறத விட அவர் சொன்னதுக்கு நீங்க என்ன அதே நீங்க சொன்ன பதில் தான் திரும்ப அழுத்தமா சொல்ல போறீங்க. நீங்க இது எல்லாமே மதம் சார்ந்த மோதல்கள், இனம் சார்ந்த மோதல்கள் அல்லது சாதிய மோதல்கள் ஏதோ ஒன்று அப்படின்றத தாண்டி ஆட்சியாளர்களுடைய அரசியல் அதிகார இழப்பு அப்படிங்கிற அச்சம் தான் ஒரு இலக்கை நிர்ணயிச்சு ஒரு மோதலை உருவாக்கி தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான முயற்சியாக இந்த மோதல்களை நடத்துறாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய சிங்கள அமைப்பு ஒன்று சொல்லுது. நீங்க பாருங்க, உலக வரலாற்றில் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு காலத்துல அரசாங்கங்கள் மத ரீதியாகவும் இன ரீதியாகவும் நாடு பிடிக்கக்கூடிய யுத்தங்களை வந்து நடத்தினாங்க. அதுக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு மதம் இருக்கும், இல்லைன்னா இனம் இருக்கும். வந்துட்டு இப்படிதான் பல நாடுகள் வந்து உலகத்துல வெல்லப்பட்டு அடிமையாக்கப்பட்டது. ஆனா நம்ம வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிவில் ஒரு அமைப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நாடு பிடிக்கிற யுத்தங்களை நம்மளால பண்ண முடியாது அதிகாரத்திற்காக. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஜனநாயக அமைப்புக்குள்ளார சமூகங்களுக்கு இடையில வேற்றுமைகளையும் பிரிவினைகளையும் உண்டாக்கி அதன் அடிப்படையில் மொபிலைஸ் பண்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா அதற்கு மிகவும் சுலபமான ஒரு வழி என்பது இனவாதமும் மதவாதமும் தான். வந்துட்டு இதைத்தான் பல நாடுகளில் பலரும் செய்கிறார்கள். இப்ப ராஜபக்சேவை பொறுத்த வரைக்கும் அவர் உடனடியான அரசியல் ஆதாயங்களுக்காக அவர் எதையும் செய்யக்கூடியவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் அவர் வெற்றி பெற வேண்டும். ஆனால் இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி இருக்கிறது. மக்களுடைய வேலையில்லா திண்டாட்டமும் பல்வேறு பிரச்சனைகளும் மக்களை அழுத்திக் கொண்டிருக்கின்றன. அப்போது அந்த மக்களை திசை திருப்புவதற்கு அவருக்கு இன்னொரு விதமான ஒரு மொபிலைசேஷன் அவருக்கு தேவைப்படுது. ஆனா இன்னைக்கு தமிழர்கள் வந்து ஆப்போனன்ட் சைடுல இல்ல. அப்ப இன்னொரு டார்கெட்டை அவர் சூஸ் பண்றாரு. ஒரு விஷயம் அடுத்த முஸ்லிம்கள் இல்லன்னா அப்புறம் இன்னொன்னு இந்த பொதுபல சேனாவோட ஒரு நிமிஷம் சார், பொதுபல சேனாவோட நீங்க அத்தனை பேச்சுக்களை அந்த தலைவரோட பேச்சுகள் அந்த பௌத்த பிக்குவோட பேச்சுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் இதை நோக்கி எவ்வளவு தீவிரமாக வேலை செய்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக பார்க்க முடிகிறது. இது ஒரு கைகலப்புல வந்து இது நடக்கல. இதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அவர்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் எடுத்து பாருங்க. அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு எதிராக எப்படி, அதாவது இது இன்னொரு விஷயம் என்னன்னா, அதாவது இந்த அமைப்புகள் எல்லாமே தங்கள் நோக்கங்கள் மாறும்போது தங்கள் பெயர்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். பல இடங்களில் வந்து எடுத்து அவங்களுக்கு ஒரு நிமிஷம் இஸ்லாமியர்களே அங்கிருந்து விரட்டி அடித்தார்கள். நடந்தது. அப்ப இஸ்லாமியர்கள் இலங்கை அரசுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள். அவர் கொடியும் பிடிச்சாங்க, எல்டிடிக்கு எகென்ஸ்டா வந்தாங்க. தமிழ் அந்த போராளிகளுக்கு எதிராக அங்க இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க வந்து அந்த அரசாங்கம் அந்த இலங்கை அரசாங்கம் உங்களுக்கு எதிராக விளக்கம் தர விரும்புறேன். அந்த சூழ்நிலையை கவனமாக ஞாபகப்படுத்தக்கூடிய தோழர் கேடி ராகவன் 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்து உலக சாட்சியாக வைத்து நடந்த படுகொலைக்கு பிறகு பட்டுக்கம்பளம் விரித்து சாஞ்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி தானே அவர்களை அழைத்தார்கள். தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டார்கள், 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் மறுக்க முடியாத உண்மை. சிங்கள பேரினவாத அரசு அப்படின்னு சொல்லி அத பெயர் சூட்டுறதுலயும் வந்து சிக்கல் எதுவும் இல்லை. ஆனா அவர்கள் வந்து சிங்களர்களை கொல்லாம இருக்காங்களா? ஜனதா விமுக்தி பிரமுனாவை இந்தியாவிடம் இருந்து ஆயுதங்கள் வாங்கி ஆயிரக்கணக்கான இளைஞர்களை, சிங்கள இளைஞர்களை கொன்று குவித்தது இலங்கை அரசு. அதை நீங்க எப்படி பாப்பீங்க? அதாவது 2 விதமா இதுல ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து
அது ஒரு அரசாங்கத்திற்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி. ஜேவிபியோட கிளர்ச்சி என்பது ஒரு அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு, அதை கைப்பற்றுவதற்கு அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் செய்த ஒரு விஷயம் வந்துட்டு. அதுக்கு இந்தியா தான் போய் உதவிச்சுங்கிறது வேற விஷயம் வந்துட்டு. அப்போ அதையும் ஒரு இனத்தை, அதாவது இதுல அரசாங்கம் நேரடியாக தலையிடல முதல்ல, அதற்கு பதிலாக தங்களுடைய நிழல் அமைப்புகளை உருவாக்கி, கலவரங்களை உருவாக்கி, சமூக பிளவுகளை உருவாக்குறாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய நோக்கம் சொந்த நாட்டு மக்களை கொன்று குவிக்கும் அரசு. நிச்சயமாக அப்படிங்கிறது ஜேவிபியை கொல்லும் போது பொருந்தாதான்? பொருந்தும், கண்டிப்பா பொருந்தும். அதாவது எல்லா பாசிஸ்ட் ஸ்டேட்டுமே வந்துட்டு அதைத்தான் பண்ணும். இன்னைக்கு இலங்கையில கொல்லப்பட்டவங்க தமிழர்களா இருக்கலாம், முஸ்லிம்களா இருக்கலாம், அல்லது ஜேவிபி சேர்ந்த சிங்களவர்களா இருக்கலாம். அவர்களுடைய நோக்கம் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அதிகாரத்தை அடைவதற்கு, அல்லது அவர்களுடைய அதிகாரத்திற்கு எது அச்சுறுத்தலாக இருக்கிறதோ அதை கில் பண்றதுக்கு அவங்க யாரை வேணும்னா கொலை பண்ணுவாங்க. அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த விஷயத்துல நான் ஒண்ணு முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக இஸ்லாமியர்கள் ஒரு வரலாற்று தவறை செய்தார்கள், அதை நாம் மறுக்கவே முடியாது. ஈழப் போராட்டத்தில் அவர்கள் சிங்கள அரசாங்கத்துடன் சமரசம் செய்து கொண்டார்கள். இந்த சமரசம் என்பதா இந்த இனப்படுகொலையின் சமயத்தில் அவர்கள் தார்மீக ரீதியாக எடுத்திருக்க வேண்டிய நிலைப்பாட்டை அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அரசியல்வாதிகள் எடுக்கவில்லை. அவர்கள் புலிகளுக்கும் தங்களுக்கும் இடையில் இருந்த முரண்பாட்டின் காரணமாக இந்த இனவாத அரசாங்கத்தை எந்த அளவில் எதிர்த்திருக்க வேண்டுமோ அந்த அளவில் அவர்கள் எதிர்க்கவில்லை. அதோடு மட்டுமல்ல, பல இஸ்லாமிய நாடுகள் இன்றைக்கும் கூட அதனுடைய அரசாங்கங்கள் நம்ம இந்த தமிழர்களுடைய நலன்கள் சார்ந்து ஐநா மன்றத்தில் கொண்டு வரக்கூடிய தீர்மானங்களில் சிங்கள அரசாங்கத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை, ராஜபக்சேக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கின்றன. அவர்களுக்கு ஒரு தார்மீக நிலைப்பாடு அதில் இல்லை. அப்படிதான் எடுக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா அவர் சட்ட ஒழுங்கை பேணி காக்கணும், பொதுமக்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் பாதுகாக்கணும், தாக்குதல் தொடர்பான விசாரணைகளையும் நடத்தி பொறுப்பானவர்களை தண்டிக்கணும் அப்படின்லாம் கருத்து சொல்லிடுச்சு. அவரும் ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்சேயும் இந்த சம்பவங்கள் தொடர்பில் பாரபட்சமற்ற விசாரணையை நாங்கள் மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சா? அதான், இதாவது எல்எல்ஆர்சியை போட்டு விட்டோம், நாங்களே குற்றம் சாட்டப்பட்டது ராஜபக்சே, நானே விசாரித்து நீ நிரபராதி என்று தெரிந்து கொண்டேன் என்ற ஒரு தீர்ப்பு சொல்கிறார். இப்படிப்பட்ட போக்கு இருந்ததுன்னா எதற்கு நாட்டில் நீதிமன்றங்கள், எதற்கு விசாரணை அமைப்புகள், எல்லாவற்றையும் கலைத்து விடலாம். பிரச்சனையே விரல் யாரை நோக்கி நீள்கிறது என்று சொன்னால் ராஜபக்சேயும் அவருடைய குடும்பத்தினரும் நடத்துகின்ற அரசாங்கம் பேரினவாதத்தை ஊக்குவிக்கிறது. பேரினவாத அடிப்படையிலே ஒவ்வொரு சிறுபான்மையினராக குறிவைத்து அவர்கள் இன அழிப்பு, எத்னிக் கிளீன்சிங் செய்கிறார்கள் என்பதுதான். இப்போது அவர்கள் முஸ்லிம்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு என்று சொல்லும் பொழுது இலங்கை என்பது பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிலைப்பாடுகள் கொண்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய விருப்பம் ராஜபக்சேனுடைய இந்த பேரினவாதம் தமிழர்களையும் அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களையும் என் மலையக தமிழர்களையும் சேர்த்து நிறுத்தும், அதற்கான காலம் கணிந்திருக்கின்றது என்பதுதான். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை